பூமியிலிருந்து மிக தொலைவில் இருக்க ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட்னா வாயேஜர் 1 தான். இந்த வாயேஜர் 1ஆல் போன நவம்பர்லேருந்து பூமி கூட சரியாக கம்யூனிகேட் பண்ண முடியல. காரணம் என்னென்னா, அந்த ஸ்பேஸ் கிராஃப்டில் இருக்க கம்ப்யூட்டர் சிப்பில் இருக்க கோடிங்கில் ஏற்பட்ட ஒரு ப்ராப்ளம் தான். ஸோ இதை விஞ்ஞானிகள் சரி பண்ண இப்போ வாயேஜர் 1 மீண்டு வந்துருச்சு. என்ன இருக்குன்னா, அந்த கம்ப்யூட்டர் சிப்பில் எந்த கோடிங் ஃபால்ட் ஆச்சோ அந்த கோடிங்கை செப்பரேட் பண்ணி வேறு ஒரு இடத்த ஃப்ளைட் டேட்டா சிஸ்டமில் ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. திரும்ப கோடிங்கை ரீஅரேஞ்ச் பண்ணி இப்போது ஸ்பேஸ் கிராஃப்டை நார்மல் ஆப்ரேஷனுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இதெல்லாம் சரி பண்ண பின்னாடி April 18 பூமியிலேருந்து ஒரு சிக்னல் சென்ட் பண்ணியிருக்காங்க. அதை ஸ்பேஸ் கிராஃப்ட் ரிசீவ் பண்ணிவிட்டு பதில் சிக்னலை April 20 அனுப்பிச்சிருக்கு. ஸோ இந்த கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் எந்த மாதிரினா, நம்ம இப்போ ஒருத்தவங்களுக்கு ஃபோன் பண்ணுறோம். நம்ம ஃபோன் பண்ணி பேசுகிறப்போ சில நேரங்களில் நம்ம பேசுகிறது ரிசீவருக்கு கேட்காது, இல்லையா அவங்க பேசுகிறது நமக்கு கேட்காது. ஸோ இந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளத்தை தான் ஃபேஸ் பண்ணி இப்போ அதிலிருந்து மீண்டு வந்துருச்சு ஸ்பேஸ் கிராஃப்ட். வாயேஜர் 1 அப்புறம் வாயேஜர் 2வையும் ட்வின் ஸ்பேஸ் கிராஃப்ட்னு சொல்லுவாங்க. இந்த 2 ஸ்பேஸ் கிராஃப்டை பற்றியும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை வாங்க இன்னைக்கு பார்ப்போம். ஒண்டர் பிஹைண்ட் இட் அன்பு வணக்கங்கள். 1960 நம்ம சோலார் சிஸ்டத்தோட அவுட்டர் கேஸ் பிளானட்ஸான ஜூபிட்டர், சாட்டர்ன், ஐஸ் பிளானட்ஸான யுரேனஸ், நெப்டியூன் அப்புறம் ப்ளூட்டோவை ஆய்வு செய்ய ஒரு பெரிய பிளானட்டரி டூரை நாசா ப்ரப்போஸ் பண்றாங்க. அந்த நேரத்துல 1970s பிற்பகுதியில ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ், நெப்டியூன், ப்ளூட்டோ இது எல்லாமே ஒரே நேர்கோட்டுல வருது. இது 176 வருஷங்களுக்கு ஒரு முறை நிகழ்ற அரிய நிகழ்வு. இந்த அரிய நிகழ்வை வாயேஜர் ஸ்பேஸ் கிராஃப்ட்ஸை விண்ணில் செலுத்துறதுக்கு விஞ்ஞானிகள் அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறாங்க. காரணம் என்னன்னா, எல்லாமே ஒரே நேர்கோட்டில் இருக்கும்போது பூமியில இருந்து இந்த தொலைதூர கிரகங்களுக்கு ஸ்பேஸ் கிராஃப்ட் போய் சேருவதற்கான டிராவலிங் டைம் குறையும். அதுவும் இல்லாம ஜூபிட்டரோட ஈர்ப்பு விசையை பயன்படுத்தி ஸ்பேஸ் கிராஃப்ட் அதோட ஸ்பீடை அதிகரிச்சுக்கும். ட்வின் ஸ்பேஸ் கிராஃப்டான வாயேஜர் 1 அண்ட் வாயேஜர் 2 1977 நாசா லான்ச் பண்றாங்க. வாயேஜர் 2 லான்ச் பண்ணி ஒரு 15 நாள் கழிச்சு வாயேஜர் 1 லான்ச் பண்றாங்க. இனிஷியலா இது ஒரு 4 வருஷ மிஷனா தான் பிளான் பண்றாங்க. வாயேஜர் 1 சாட்டர்னோட 3 டைட்டனை ஆராய்ச்சி பண்ணதுக்காக அனுப்புறாங்க. ஆனா சில காரணங்களால வாயேஜர் 1ஆல சாட்டர்னோட நிலாவான டைட்டனை ஆய்வு பண்ண முடியல. அதனால என்ன பண்றாங்கன்னா, சாட்டர்ன்ல இருந்து நேரா ப்ளூட்டோக்கு அனுப்பிச்சிடுறாங்க. வாயேஜர் 2 ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ், நெப்டியூன் எல்லா கிரகங்களையும் ஆய்வு பண்ணுது. அதே நேரம் சாட்டர்னோட நிலாவான டைட்டனையும் ஆய்வு பண்ணுது. டிசம்பர் 1977 வாயேஜர் 2 அஸ்ட்ராய்டு பெல்ட்டை ரீச் பண்ணிடுது. 9 நாள் கழிச்சு வாயேஜர் 1 அதிவேகமா டிராவல் பண்ணி வாயேஜர் 2 ஓவர்டேக் பண்ணி போக ஆரம்பிக்குது. பிப்ரவரி 1998 பயோனியர் 10 அப்படின்ற ஸ்பேஸ் கிராஃப்டை கடந்து அவுட்டர் ஸ்பேஸ்ல மனிதனால உருவாக்கப்பட்டு மிக தொலைவில் உள்ள ஒரு பொருள் அப்படின்ற பேரை வாயேஜர் 1 வாங்குது. அதே நேரம் அதிக கிரகங்களுக்கு பயணம் செஞ்ச சாதனை வாயேஜர் 2 படைக்குது. ட்வின் ஸ்பேஸ் கிராஃப்டான வாயேஜர் 1 மற்றும் வாயேஜர் 2 முதல் 12 வருஷத்திலேயே ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ், நெப்டியூன் எல்லாத்தையும் ஆய்வு செஞ்சு முடிச்சுட்டு சோலார் சிஸ்டத்தோட வெளியே செல்ல தயாராகுது. இப்போ வாயேஜர் 1 மற்றும் 2 சோலார் சிஸ்டத்துக்கு வெளியே டிராவல் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம சோலார் சிஸ்டத்துக்கு வெளியே போறதுக்கு முன்னாடி இந்த வாயேஜர் ஸ்பேஸ் கிராஃப்ட் ரெண்டும் என்னென்ன கண்டுபிடிச்சிருக்குன்னு ஒரு சின்ன கிளான்ஸ் பார்க்கலாம் வாங்க. ஜனவரி 1979 இருந்து ஏப்ரல் 1979 வரைக்கும் வாயேஜர் ஸ்பேஸ் கிராஃப்ட் ஜூபிட்டரை ஒரு 30,000 போட்டோக்கு மேல எடுக்குது. அது வரைக்கும் பூமியில மட்டும்தான் ஆக்டிவான வல்கனோஸ் இருக்குன்னு நம்பிட்டு இருந்த நமக்கு ஜூபிட்டரோட நிலாவான ஐயோலையும் நிறைய ஆக்டிவான வல்கனோஸ் இருந்து தெரிய வருது. மேலும் அந்த வல்கனோஸ் எல்லாம் வெடிச்சு சிதறனால அதிலிருந்து வெளிப்பற துகள்களால தான் ஜூபிட்டருக்கு வளையம் உருவானதும், மேலும் அந்த துகள்களால ஜூபிட்டர் மற்றும் ஜூபிட்டரோட நிலாக்கள் எல்லாமே அஃபெக்ட் ஆகுறதும் நமக்கு தெரிய வருது. சேட்டனை பத்தி சொல்லணும்னா நிறைய ஆச்சரியமான விஷயங்களை இந்த வாயேஜர் ஸ்பேஸ் கிராஃப்ட் கண்டுபிடிச்சது. சனியோட வளையங்கள் எல்லாமே நிறைய சின்ன சின்ன வளையங்களால் ஆனது அப்படின்னும், அதுல எஃப்ன்ற ஒரு வளையத்தை 2 துணைக்கோள்கள் தான் கட்டுப்படுத்துறதையும் இந்த 2 விண்கலங்களும் உறுதி பண்ணுது. அதுவும் இல்லாம சனி கிரகத்தோட வளையங்கள்ல நிறைய அதிர்வு அலைகள் இருக்கிறத இந்த விண்கலங்கள் உறுதிப்படுத்துது. காரணம் என்னன்னா, அதுக்கு சனியை சுத்தி உள்ள நிலாக்கள் தான் அதற்கான காரணம் அப்படின்றதும் பின்னால தெரிய வருது. நெப்டியூனோட நிலாவான ட்ரைட்டன்ல இருந்து நைட்ரஜன் கேஸ் இன்டர்ஸ்டெல்லர் ஸ்பேஸ்ல பரவுறத இந்த வாயேஜர் ஸ்பேஸ் கிராஃப்ட் கண்டுபிடிச்சிருக்கு. அதுவும் இல்லாம நெப்டியூன் மற்றும் யுரேனஸோட சில புதிய நிலவுகளை இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் கண்டுபிடிச்சிருக்கு. இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் எடுத்த கடைசி போட்டோனா அது நெப்டியூன், அதுக்கப்புறம் நெப்டியூனோட நிலாக்களோட போட்டோஸ் தான்.
ஸ்பேஸ் கிராஃப்டோட பவரை சேவ் பண்ணுங்கிறதுக்காக கேமராஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிடுறாங்க. 1990ல புளூட்டோவை கடந்து வாயேஜர் ஸ்பேஸ் கிராஃப்ட் டிராவல் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. அப்போ கார்ல் சகன் அப்படின்ற ஒரு அஸ்ட்ரானமரோட ரெக்வஸ்ட்டை ஏத்துக்கிட்டு நாசா என்ன பண்ணது அப்படின்னா வாயேஜர் 1ஓட கேமராவை ஆன் பண்ணி அதை பேக்வேர்ட்ல பொசிஷன் பண்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் சோலார் சிஸ்டத்தோட அவுட் சைட்ல இருந்து ஒரு போட்டோ வாயேஜர் 1 எடுக்குது. அதுல நம்ம எர்த் பார்த்தோம்னா ஒரு சின்ன பேல் ப்ளூ டாட்டா தெரியும். இந்த 2 ஸ்பேஸ் கிராஃப்ட்லயும் 65,000 இண்டிவிஜுவல் பார்ட்ஸ் இருக்கு. இவ்வளவு பார்ட்ஸ் இருந்தாலும் இன்னைக்கு வாயேஜர் 1ல ஒரு 4 இன்ஸ்ட்ருமெண்ட்டும் வாயேஜர் 2ல 5 இன்ஸ்ட்ருமெண்ட் மட்டும்தான் ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கு. முக்கியமா பார்த்தோம்னா பார்ட்டிகல் சென்சார், பிளாஸ்மா வேவ் சப்சிஸ்டம், மேக்னட்டோமீட்டர், காஸ்மிக் ரே டிடெக்டர், பிளாஸ்மா சயின்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட், இதுல இருந்து வர்ற சிக்னலை வச்சுதான் அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் எந்த ரீஜியன்ல போயிட்டு இருக்குன்றத விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கிறாங்க. ஸ்பேஸ் கிராஃப்ட் லான்ச் பண்ணி 21 இயர்ஸ்க்கு அப்புறம், அதாவது 1998ல ஸ்பேஸ் கிராஃப்டோட நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்டை பெர்மனண்டா ஷட் ஆஃப் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் சூரியனோட கதிர்வீச்சுகள் தொடர அதிகபட்ச தூரமான ஹீலியோஷீத் அப்படின்ற பகுதியை 2004ல ரீச் ஆகுது. பூமியில இருக்க 3 டீப் ஸ்பேஸ் நெட்வொர்க் ஸ்டேஷன் மூலியமா தான் வாயேஜருக்கும் எர்த்துக்குமான கம்யூனிகேஷன் நடக்கும். வாயேஜர் 1ல இருந்து எர்த்துக்கு சிக்னல் ரீச் ஆக 22 ஹவர்ஸ் எடுத்துக்கும். வாயேஜர் 2ல இருந்து எர்த்துக்கு சிக்னல் ரீச் ஆக 18 ஹவர்ஸ் எடுத்துக்கும். ஆகஸ்ட் 2012ல வாயேஜர் ஹீலியோஸ்பியரை எக்ஸிட் ஆயிட்டு இன்டர்ஸ்டெல்லார் ஸ்பேஸில் நுழையுது. அதே வாயேஜர் 2 டிசம்பர் 2018ல இன்டர்ஸ்டெல்லார் ஸ்பேஸில் நுழையுது. நம்ம சூரிய குடும்பத்தை தாண்டி போனா இருக்கிறது தான் இன்டர்ஸ்டெல்லார் ஸ்பேஸ், அதாவது அண்டவெளி பகுதின்னு சொல்லுவோம். இங்க நட்சத்திரங்களோ எரிக்கல்லோ வேற எந்த ஒரு பொருளுமே இருக்காது. ஃபுல்லா ஹீலியம், ஹைட்ரஜன், சூரியன்ல இருந்து வர சில சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே இந்த இன்டர்ஸ்டெல்லார் ஸ்பேஸை நிரப்பி இருக்கும். இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்ல இருக்க புளூட்டோனியம் ரேடியேஷன் புட் பண்ணும்போது அதோட எனர்ஜியை ஹீட்டா வெளிப்படுது. அந்த ஹீட்டை ரேடியோ ஐசோடோப் தெர்மோ எலக்ட்ரிக் ஜெனரேட்டர் எலக்ட்ரிசிட்டியை கன்வெர்ட் பண்ணி தான் இந்த ஸ்பேஸ் கிராஃப்டுக்கான பவரை கொடுக்குது. ஸ்பேஸ் கிராஃப்டோட பவர் 1 இயருக்கு 4 வாட்ஸ் அப்படிங்கிற ரேஞ்சில் குறைஞ்சிட்டு வந்துட்டே இருக்கு. 2025ல இருந்து 2030க்குள்ள எப்ப வேணும்னாலும் இந்த ஹிஸ்டாரிக் மிஷன் ஒரு முடிவுக்கு வரலாம். இன்டர்ஸ்டெல்லர் ஸ்பேஸ்ல இப்போ டிராவல் செஞ்சுட்டு இருக்கிறதால வாயேஜர்ல இருந்து வர சிக்னல் எர்த்துக்கு ரீச் ஆகிறதுக்கு 2 டேஸ் எடுத்துக்குது. அப்படி எர்த்த ரீச் ஆகிற சிக்னலுமே டிஜிட்டல் வாட்ச் பேட்டரியை விட 20 பில்லியன் டைம்ஸ் வீக்கரா தான் இருக்கு. சமீபத்துல வாயேஜர் 1ல இருந்து ஒரு வித்தியாசமான சிக்னல் விஞ்ஞானிகளுக்கு கிடைச்சிருக்கு. அதை ஆய்வு பண்ணி பார்த்தப்பதான் வாயேஜர் 1ல ஏதோ ஒரு ப்ராப்ளம் உருவாயிருக்கணும், அதனாலதான் இந்த மாதிரி வித்தியாசமான சிக்னல் கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ப்ராப்ளத்தையும் சரி பண்ணிட்டாங்க. 2 வாயேஜர் ஸ்பேஸ் கிராஃப்ட்லயுமே ஒரு கோல்டு பிளேட்டட் ஆடியோ விஷுவல் டிஸ்க் இருக்கு. அதுல பூமியை பத்தின நிறைய தகவல், திமிங்கலத்தோட சத்தம், கடல் அலைகளோட ஓசை, குழந்தை அழுவுறது போன்ற சத்தம், மேற்கத்திய இசை, அது இல்லாம ஒரு 55 லாங்குவேஜ்ல கிரீட்டிங்ஸ் எல்லாம் அதுல பதிவு பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. இது எதுக்குன்னா, ஒருவேளை வேற்று கிரகவாசிகள் யாராவது வாயேஜர் ஸ்பேஸ் கிராஃப்டை பார்த்தாங்கன்னா அதுல நம்ம பூமியை பத்திய தகவல்களை அவங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஒரு ஏற்பாடு. பவரே இல்லாம எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் ஆப்ரேட் பண்றதை ஸ்டாப் பண்ணாலும் இதோட ஜர்னி கண்டினியூ ஆகும். இன்னும் ஒரு 16,700 இயர்ஸ்ல நம்மளோட நெய்பரிங் ஸ்டாரான ப்ராக்சிமா செஞ்சுரிய வாயேஜர் 1 ரீச் ஆகிடும். அதுக்கப்புறம் ஒரு 3600 இயர்ஸ் கழிச்சு வாயேஜர் 2வும் ப்ராக்சிமா செஞ்சுரியை ரீச் பண்ணிடும். அதுக்கப்புறம் கேலக்சிய பல மில்லியன் வருஷத்துக்கு இந்த ட்வின் ப்ரோப்ஸ் சுத்தி வந்துட்டு இருக்கும். கோல்டன் ரெக்கார்டுன்னு சொல்லக்கூடிய இந்த கோல்டு பிளேட்டட் ஆடியோ விஷுவல் டிஸ்க் நம்ம ஏலியன்ஸுக்கு அனுப்பிச்சிருக்க ஒரு இன்விடேஷன் தான் சொல்லணும். இது என்னைக்காவது ஏலியன்ஸ் பார்த்து நம்ம பூமிக்கு வருவாங்களா அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றிகளுடன் ஒண்டர் பிஹைண்ட் இட்.